மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் அமெரிக்காவின் USS ஏப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் குறித்த உண்மை தகவல்கள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC ஏப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியதாக மார்ச் 1, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈரானின் இந்த வாதத்தை அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் மற்றும் பென்டகன் ஆகியவை திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இதுகுறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள விளக்கத்தில், ஈரானின் கூற்று ஒரு பொய் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் ஏவப்பட்டது உண்மைதான், ஆனால் அவை போர்க்கப்பலுக்கு அருகில் கூட வரவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் எந்த சேதமும் இன்றி தொடர்ந்து இயங்கி வருவதாகவும் அங்கிருந்து விமானங்கள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் அமெரிக்க இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் அமெரிக்க தரப்பில் 3 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் காயமடைந்ததாகவும் அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இது கப்பல் மீதான தாக்குதலால் அல்ல, ஒட்டுமொத்த இராணுவ நடவடிக்கைகளின் போது ஏற்பட்டது. துபாய் மற்றும் இஸ்ரேலின் சில பகுதிகளில் ஈரான் தரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளின்படி ஈரானின் ஏவுகணைகள் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கியதற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. சுருக்கமாக சொன்னால், தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது, ஆனால் கப்பல் தாக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அமெரிக்கா ஆதாரங்களுடன் மறுக்கிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு தகவல் போர் போன்ற சூழலை உருவாக்கியுள்ளது.